உன்னை ஏவி விடலன்னா அவன் வேலை நடக்கும். இப்ப நல்லா அவன் குடும்பத்துல எல்லாம் சமாதானமா போயிருந்தோம். சடனா ஒரு ஆள் வந்து பிரச்சனை பண்ணுவான், அவன் ஏவி விட்டுருவான். என்ன பண்ணுவான்? அனுப்புவான், போ. ஆனா இப்ப நீங்க எல்லாம் அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் உஷாரா இருந்தீங்கன்னா ஜெயிச்சு வருவான். ஆனா நம்ம தான் நம்மள பாதுகாக்கணும். சந்தோஷமா இருக்கிற குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்குவான், பிரிவினை உண்டாக்குவான், சண்டை போட வைக்குவான், கெட்ட பேச்சு பேச வைக்குவான், செய்ய நினைக்காத விஷயத்தை செய்ய வைக்குவான், ஏவி விடுவான், தூண்டி விடுவான், எதிரும் புதிருமா மாத்திருவான். ஒரு நிமிஷம் போதும். ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவன் கண்டிப்பா வருவான். ஆனா உன் சைடுல நீ உஷாரா இருந்தீனா ஜெயிக்கலாம். வருவான், எல்லா இடத்துலயும் வருவான். அப்ப தப்பு அந்த பக்கம் மட்டும் பிசாசுன்னு சொல்லி கை காட்டிடாது. பிசாசு பிசாசு நிறைய பேர் நான் சொல்றது கேள்வி, பிசாசு வேலை இது, பிசாசு நாங்க வேலை செய்யுது. அப்ப நீ என்ன பண்ண? முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டியா? இல்ல நீ சும்மா இந்தியா பேசாம ஏசப்பா மாதிரி சிலுவை விட்டு இறங்கி வா பேசவே இல்ல. பிலாத்து வந்து கேக்குறான், உன்னை விடுதலை ஆக்கவும் உனக்கு ஏதாவது செய்ய உனக்கு அதிகாரம் இருக்குது. இயேசு சொல்றாரு, அதிகாரம் உனக்கு கொடுக்கலன்னா உனக்கு இல்ல. வாய பேசுன, வாய் பேசாம இல்ல. அவங்களே பேசி அவங்களே அடிக்கிட்டாங்க. அப்ப இடம் கொடுத்தாரா? அப்போ வருவான். இடம் கொடுக்கறதும் கொடுக்காதும் உன் கையில இருக்கு. இடம் கொடுத்தனா பிரச்சனை, இடம் கொடுக்கலன்னா ஜெயிச்சிடும். இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஆவிக்குரிய யுத்தம். இதுல இருந்து நிறைய வாட்டி தோத்து போனாலும் நான் பேசுங்க. ஜெயிச்சவனால பேச முடியாது ஜாஸ்தி, தோத்தவனால பேச முடியும். தோத்து 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 ஜெயிக்கணும். தோக்கம் மட்டும் தெரியும் எப்படி நெக்ஸ்ட் வாட்டி நம்ம ஜெயிக்க முடியும். தோக்கலன்னா நம்ம ஜெயிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் தோக்கடிக்க ஆண்டவர் அனுமதிக்குவார். தரமட்டமா நீ விழுந்து ஒண்ணு இல்லாதவன், நீ ஒண்ணும் உன்னால பண்ண முடியாது, நான் தான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு அவன் உன் மேல பேச ஆண்டவர் அனுமதிச்சுவார். தாவீதை பாருங்க, சும்மா இருந்தான், ஏவி விட்டுட்டான், எண்ணிக்கை வச்சுட்டான். ஆண்டவருக்கு என்னன்னா பிடிக்காது, எண்ணிக்கை இடுறது தேவனுக்கு பிடிக்காத விஷயம். எப்ப ஒரு மனுஷன் என்றானோ அப்ப அவன், நான் பாரு எவ்வளவு பெரிய ஜனங்களை நான் வச்சிருக்கிறேன்ற ஒரு பெருமை அவனுக்கு வந்துடும். அதனாலதான் எண்ணிக்கை இடுறது ஆண்டவருக்கு பிடிக்காது. அப்ப போய் என்னன்னு சொல்லிட்டான். தாவீது என்ன பண்றான் பாருங்க, 2வது வசனம். இடம் கொடுத்துட்டான் பிசாசுக்கு. இடம் கொடுத்த பிறகு என்ன பண்றான் பாருங்க. அப்படியே தாவீது யோவாபையும், யோவாப் யார்? அவன கேப்டன். ஜனத்தின் சேவைக்காரர்களையும் நோக்கி, நீங்கள் போய் பேசேவா தொடங்கி தான் மட்டும் இருக்கிற இஸ்ரவேலை எண்ணி அவர்கள் லெக்கத்தை நான் அறியும்படிக்கு என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். போய் எல்லாத்தையும் என்ன பண்ணு, கணக்கு போட்டுன்னு வா. எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு எனக்கு ஒரு நம்பரை சொல்லு. இந்த ஏரியாலாம் சென்சஸ் எல்லாம் எடுத்துக்கோ, உங்க வீட்டுல எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு கேட்கணும். தெரியுங்களா? அந்த காலத்துல தாவீது என்ன பண்ண, அதே மாதிரி தான் யோவாப் அனுப்புறான். போயிட்டு எவ்வளவு பேர் இருக்கிறாங்க இஸ்ரேல்ல போய் பார்த்துன்னு சொல்றேன். இப்ப யோவாப் என்ன சொல்றான் பாருங்க, 3வது வசனம். அப்பொழுது யோவாப், கர்த்தருடைய ஜனங்கள், கர்த்தருடைய ஜனங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கிலும், இப்போ இருக்கிறத பார்க்கிலும் 100 எத்தனையாய் அவர் வர்த்திக்க பண்ணுவாராக. இன்னும் ஜாஸ்தி பண்ணிட்டு ஆண்டவரே ஏன் எண்ணிக்கையிடுற தாவீது? ஆனாலும் ராஜாவாகிய என் ஆண்டவனே, அவர்கள் எல்லாரும் என் ஆண்டவரின் சேவகர் அல்லவா? என் ஆண்டவன் இதை விசாரிப்பானே. இஸ்ரவேலின் மேல் குற்றம் உண்டாக இது நடக்க வேண்டியது என்ன என்றான். பாருங்க, ஒரு பக்கம் பிசாசு ஏவி விடுறான், ஒரு பக்கம் யோவாப் மூலியமா கடவுள் பேசுறாரு. தாவீத ஸ்டாப் பண்றான், பண்ணாத. எப்பவுமே
பிசாசு மூலியமா ஒரு விஷயம் நம்ம வீட்டுல நடக்குதுன்னா, இன்னொரு பக்கம் கடவுள் மூலியமா உங்ககிட்ட ஆண்டவர் முதல்ல பேசிட்டு இருக்காரு, இல்ல யார் மூலியமா பேசுவார். அப்ப நம்ம அந்த எச்சரிக்கையின் சத்தத்தை சரியா கவனிச்சிருக்க மாட்டோம், சரியா கேட்டு இருக்க மாட்டோம். கேட்காத பட்சத்துல தான் பிரச்சனை வரும். இப்போ பிசாசு அவனை ஏவி விட்டுட்டான். யோவாபு ஆண்டவரோட வார்த்தையை பேசிட்டான். ஆனாலும் 4வது வசனம், யோவாப் அப்படி சொல்லியும் ராஜாவின் வார்த்தையை மேலிட்டபடியினாய், அப்போட ராஜாவோட வார்த்தை பவர்ஃபுல்லா இருந்ததால யோவாப் புறப்பட்டு இஸ்ரவேல் எங்கும் சுற்றித் திரிந்து எருசலேமுக்கு வந்து ஜனத்தை லக்கம் பார்த்து தொகையை தாவீதிடத்தில் கொடுத்தான். ஆனா யோவாப் சொல்றத தாவீது கேட்கல. அப்பதான் புரிஞ்சுக்கணும், ஆண்டவரோட வார்த்தையை அவன் கேட்காதபடிக்கு பிசாசோட இன்ஃப்ளூயன்ஸ் அவனை ஏவி விட்ட அந்த விஷயம் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குது பாருங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் வார்த்தை பேசிச்சு ஆனாலும் எஃபெக்ட் இல்ல தாவீது கிட்ட. தாவீது விட்டு கொடுக்கல வார்த்தைக்கு. ஏன்னா யோவாப் வந்து அவனோட கேப்டன் சொல்றதை கேட்கணுமா? தாவீது வந்து ராஜா சொல்ற வார்த்தை தான் நடக்கணும். அப்ப தாவீது சொல்றத யோவாப் இப்ப பண்ணிட்டான். ஆனா தப்பு பண்ணும் போது எப்பவுமே யாருக்கும் தெரியாது தப்பு பண்றாங்கன்னு. தப்பு பண்ணி முடிச்சிட்ட பிறகுதான் 1008 சாரி வரும். ஏன்னா அங்கதான் ஆண்டவர் மனசை குத்திக்குவார். சண்டை நடக்கும் போது உங்ககிட்ட அவங்க மனசுல அந்த பேஜாரு ஆவாது, அவங்களுக்கு பேசிடும். ஆனா அதுக்கப்புறம் பாருங்க என்ன நடக்குது. 7வது வசனம், இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாததாயிடுச்சு அப்படின்னா ஆண்டவருக்கு பிடிக்காத விஷயத்தை தாவீது பண்ணிட்டான். அவர் இஸ்ரவேலை வாதித்தார். இஸ்ரவேல் என்ன பண்ணாரா? அதனால தாவீது பண்ண தப்புனால இஸ்ரவேல் அவரு தொந்தரவு கொடுத்தாரு. யாரு? கடவுள். இப்ப இந்த விஷயம் தாவீதுக்கு என்ன ஆயிடுச்சு பாருங்க. அடுத்த வசனம், வெண்டியச்சார். என்ன சொல்றாரு? இப்ப தாவீதுக்கு தப்பு பண்ணும்போது தெரியல அவன் பண்ணது தப்புன்னு. ஆனா தப்பு பண்ற பிறகுதான் அவனுக்கு தெரியுது உணர்ச்சி, குற்ற உணர்ச்சின்னு. இப்ப அவனுக்கு அந்த குற்ற உணர்ச்சி வருது. ஆண்டவர் வந்து இப்ப என்ன சொல்றாரு பாருங்க. தாவீதுக்கு என்ன மாதிரி ஃபீலிங் வருதுன்னா, 2 சாமுவேல்ல அதே வார்த்தை இருக்குது. 24:10 பாருங்க என்ன சொல்லுது. தாவீதுக்கு இப்ப என்ன ஆச்சு பாருங்க. 24:10, இவ்விதமாய் ஜனங்கள் எண்ணின பின்பு ராஜாவின் இருதயம் அவனை வாதித்தது. அவனோட மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குது பாருங்க, அது அவனை சும்மாவே விடாது. உண்மையிலே ஒருத்தனுக்கு தப்பு பண்ணும் போது அவன் மனசாட்சி அந்த ஆண்டவர் தப்ப உணர்த்தும் போது அந்த மனசாட்சிக்கு பாருங்க, அது கரெக்டா அவங்ககிட்ட பேசும், நீ பண்ணுது தப்பு. இந்த மனசாட்சி வந்து அவனோட இருதயம் இப்ப சொல்லுது அவங்ககிட்ட, தாவீது நீ பண்ணுது தப்பு, நீ ஆண்டவர் பேச்சு கேட்கல. யார் பேச்சு கேட்டு பண்ண? பிசாசு பேச்சு கேட்டுதான் இந்த வேலையை பண்ண. ஆண்டவருக்கு இது பிடிக்காம ஆயிடுச்சு பாருங்க. இப்ப அவன் மனசாட்சி குத்துணும். அவன் என்ன பேசுறான்? ராஜாவின் இருதயம் அவனை வாதித்தது. அப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி, இப்ப தாவீது கர்த்தரை பார்க்கறான். அப்பெல்லாம் பார்க்கல, பிசாசு தூண்டி விட்டான். அப்பெல்லாம் பார்க்கல, இப்ப பார்க்கறான். பாருங்க என்ன நடக்குது. நான் இப்படி செய்ததினாலே, நான் இப்படி செஞ்சிட்டேனே, பெரிய பாவம் செய்தேன். ஐயோ நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன். இப்பொழுது ஆண்டவரே உமது அடியானின் அக்கிரமத்தை நீக்கிவிடும். உன் அடியானின் அக்கிரமத்தை நீக்கிவிடும். நான் மகா புத்திஹீனமாய் செய்தேன் என்றான். பாருங்க, தப்பு பண்ணிட்டான், உணர்த்தப்பட்டுட்டான், ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டான். ஆனாலும்
என்ன அந்த இடத்துல என்ன நடக்குது? ஆண்டவர் பாருங்க, நம்ம நினைச்சுக்கிறோம் நிறைய வாட்டி தப்பு பண்ணிட்டோம், உணர்த்தப்பட்டுட்டோம், மன்னிப்பு கேட்டுட்டோம், அங்கே முடிஞ்சிடுச்சு. எல்லா தப்புமே அப்படி முடியாது. எல்லாத்துக்குமே ஒரு பின் விளைவு இருக்குது. இப்ப தாவீது பண்ணது ரொம்ப பெரிய தப்பு ஆண்டவர் கண்ணுல. அவன் ஒத்துக்கிறான், ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே, நான் புத்தி இல்லாம பண்ணிட்டேன் ஆண்டவரே. நான் எப்பவுமே சொல்லுவேன், சில முடிவுகளை நம்ம எடுத்தோம்னா அதுல இருந்து பின் வாங்குறது ரொம்ப கஷ்டம். வாழ்க்கை பூரா கஷ்டப்படுவோம், வாழ்க்கை பூரா. சில முக்கியமான முடிவுகள் நம்ம லைஃப்ல எடுத்துட்டு நம்மளால பின் வாங்க முடியல. அதுல இருந்து இப்போ காத்தரோட பார்த்து ஆபிரகாம் என்ன பண்ணான்? இஸ்மாயிலை பெத்துக்கணும். எவ்வளவு பெரிய முடிவு அது! அவனால பின் வாங்கவே முடியல, அது பின் விளைவுகள் இருந்துச்சு. இப்பயும் தாவீது ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறான், நான் புத்தியீனமா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். 11வது வசனம் பாருங்க என்ன நடக்குது. 11 சீரியா கை மிஞ்சுகிறதா இருந்தால் 24ல 11 2 சாமுவேல் 24:11. தாவீது காலமே எழுந்திருந்த போது, இப்போ தாவீது நினைச்சுக்கலாம், மன்னிப்பு கேட்டேன், நான் புத்தியீனமா பண்ணிட்டேன், ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன். இதுக்கு முன்னால கூட அடிதான் ஒரு தப்பு, பெரிய தப்பு பண்ணான். என்ன பண்ணா? இன்னொருத்தனோட மனைவியோட இருந்து அவன் புருஷனை கொன்னு தப்பு பண்ணிட்டு என்ன மன்னிச்சிருன்னு ஆண்டவர் அப்ப கூட விட்டுட்டாரு, மன்னிச்சிட்டாரு. என்ன இப்ப ரெண்டாவது தடவையும் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு, தாவீது ரொம்ப பெரிய தப்பெல்லாம் பண்ணல, 2-3 தப்பு தான் பண்ணா, மேஜர். ஆனா இது ரெண்டாவது. ஃபர்ஸ்ட் பண்ணதான் ஆண்டவர் மன்னிச்சிட்டார், என்ன மன்னிச்சிடணும்னா இமீடியட்டா மன்னிச்சிட்டார். செகண்ட் வாட்டி மேஜரா ஒரு தப்பு பண்ணிட்டு மன்னிச்சிட்டு இப்ப காத்தால ஏஞ்சுக்கலாம் ஒண்ணும் தெரியாம. இப்ப என்ன நடக்குது பாருங்க. தாவீதின் ஞான திருஷ்டிக்காரன் ஆகிய காத் என்னும் தீர்க்கதரிசிக்கு, அப்ப அந்த இடத்துல காத் என்ற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான். தீர்க்கதரிசியோட வேலை இதுதான். அவன் ராஜாவா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவன் சொன்னான். காத் என்ற தீர்க்கதரிசிய ஆண்டவர் தாவீது கிட்ட அனுப்புறாரு. என்ன சொல்றான் பாருங்க. இப்போ அந்த தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி சொன்னது, நீ தாவீதின் இடத்தில் போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன். 3 காரியத்தை உனக்கு முன்னால வைக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தாவீது மன்னிப்பு கேட்டது ஏன் தெரியுமா? பச்சைங்க அந்த வசனத்தை கரெக்டா. 10வது வசனம் என்ன சொல்லுது? சமாதானம் இல்லன்னு தான் மன்னிப்பு கேட்டானே தவிர உண்மையான உணர்த்துதல் இல்லங்க. நிறைய பேர் தப்பு பண்ணிட்டு சமாதானம் இல்லன்னு அந்த சமாதானத்தை தேடுறதுக்காக தான் மன்னிப்பு கேட்கிறாங்க தவிர உண்மையிலே அந்த தப்பு பண்ண கூடாதுன்னு என்ன இல்ல. உண்மையான இருதயத்தை ஆண்டவர் அறிவாரு. தாவீதோட மனசு எப்படி இருக்குதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். சும்மா அவன் மனசுல இருக்கிற அந்த பாரம் கம்மியாகணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் முன்பதாக என்ன மன்னிச்சுங்க ஆண்டவரே, நான் தெரியாம பண்ணிட்டேன், நான் புத்தியீனமா பண்ணிட்டேன். என்ன எங்க வீட்டுல சொல்லுவாங்க, அப்பெல்லாம் பிரச்சனை, தப்பு பண்ணிட்டு சாரி கேக்குறியா? அப்ப நீ பண்ண தப்பு சரியாயிடுமா? நீ பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு உனக்கு உணர்ந்துதா, உணர்த்தப்படுதா அப்படின்னு கேட்கும். பண்றது எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிக்கிற. என்ன என் லைஃப்ல நான் தொடங்கும் போதெல்லாம் என் திருமண வாழ்க்கையில நிறைய தப்பு பண்ணிக்கிறேன். என்ன நிறைய தப்புனா ரொம்ப கோவப்படுவேன். நிறைய தடவை என் மனைவியை பாதியிலே விட்டு வந்துருக்கேன் நிறைய இடத்துல, அவங்களுக்கே தெரியும். என்ன ஒரு அடி ரொம்ப தூரம் கேஜிஎஃப்ல இருந்து ரொம்ப தூரம் போயிருந்தோம். நானும் ஒரு பாஸ்டர்லாம் என் மனைவி என்ன கேட்டேன், நான் எப்போ வருவோம், என்ன பண்ணுவோம், என்ன பண்ண வண்டி நிக்க எருங்கு அங்கேயே விட்டுட்டு அப்படியே போயிட்டோம். நான் வேற அங்கே பக்கத்துல வேற இடத்துக்கு பிரேயருக்கு போயிட்டேன், அங்கேயே விட்டுட்டு போயிட்டான். அவங்க இங்க ஒரு வாட்டி பண்ணேன் அதே மாதிரி பிரிகேட் ரோட்ல. அவங்க பெங்களூரு புதுசு, அவங்களுக்கு பெங்களூரே தெரியாது. நீ எப்படி நான் வந்துக்க போடிட்டு வந்துட்டேன். அவங்கள பின்னால விட்டு நான் முன்னால நடந்து போயினே இருந்தேன். இப்ப நீங்க சொல்லுங்க, இப்படி நான் பண்ணிட்டு என் மனசு பேஜாராயிடுச்சு. அப்புறமா ஐயோ நான் இந்த தப்பு பண்ணிட்டேன். ஆனா எனக்கு உணர்த்துதல் இல்ல,
நான் அவங்களுக்கு இப்படி பண்ணனேன்ற உண்மையான உணர்த்துதல் இல்லை. எனக்கு சமாதானம் போயிடுச்சுங்க. ஏன்னா ஹோலி ஸ்பிரிட் போயிட்டாரு. நான் தப்பு பண்ணணும்னா ஆவியானவர் டிபார்ட் இமீடியட்டா போனோன்னு என்ன ஆயிடுச்சு, உடனே என் மனசு பேஜாராயிடுச்சு. அப்படிதான் தாவீது கூட ஆயிடுச்சுங்க. ஆவியானவர் போனோன்னு மனசு இப்ப பேஜாராயிடுச்சு. ஐயோ தப்பு பண்ணிட்டான் ஆண்டவரே, என் மனசு ஹார்ட் பீட் ஜாஸ்தி ஆகுது. ஒரு வாட்டி தப்பு பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட் எல்லாம் ஜாஸ்தி ஆகும். அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் நம்மளுக்கு சமாதானமாவே இருக்காது. எங்கெல்லாம் பிபி ஷூட் அப் ஆயிடும். எப்பெல்லாம் எங்க ஆபீஸ்ல யாரெல்லாம் பேசினா நான் திரும்பி பேசுறேன், கத்திடுவேன். எங்க டிவி கிட்டலாம் கொஞ்ச நேரத்துக்கு ஹார்ட் பீட் எல்லாம் ஜாஸ்தி ஆயிடும். அப்போ கையெல்லாம் உதிர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரிலாம் ஆயிடுது. ஆனா இங்க அதே மாதிரி தான் தாவீது பண்ணதான் ஆண்டவருக்கு தெரியும். இவன் உண்மையிலேயே மன்னிப்பு கேட்கிறானா இல்ல அந்த நைட் அவன் தூங்கணும். இப்போ இல்லன்னா அவன் மனசாட்சி விடாது. அந்த மனசாட்சி என்ன பண்ணாது, தூங்க விடாது. ஏய் தப்பு பண்ணிட்டு நிம்மதியா தூங்கிங்கிறியா, ஏஞ்சி மன்னிப்பு கேட்கிறான் அப்படின்னு பேசும். இல்ல கொஞ்ச நாள் விட்டு என்ன பண்ணும், உன்ன அந்த மனசாட்சி சொல்லும், நீ பிரேயர் பண்றது ஆண்டவர் கேட்கிறாரா, நீ பைபிள் படிக்கிறது உங்களுக்கு என்ன வெளிப்பாடுக்குதா, மன்னிப்பு கேளு. இப்ப அதனால நான் மன்னிப்பு கேட்டுக்கவேனே தவிர அவரோட சமூகத்துல உண்மையிலே கதறி அழுது ஆண்டவரே நான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு நான் உண்மையிலே உணர்றேன். இப்ப இத்ததான் ஆண்டவர் அவனுக்கு புரிய வைக்கிறார். தாவீதுக்கு 3 சாய்ஸ் கொடுக்கிறாரு. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் தாவீது உண்மையிலே இன்னமும் மனம் திரும்பல. ஆண்டவருக்கு தெரியும் சூழ்நிலைவாதி, சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி எஸ்கேப் ஆயிட்டான்னு தெரியும். அந்த மாதிரிலாம் நான் நிறைய வாட்டி எஸ்கேப் ஆகிறேன். பைபிளே சொல்லுது அந்த மாதிரி வார்த்தைலாம் இருக்குது. ஆனா தாவீது கிட்ட காத அனுப்புறாரு. 2020 பிரசங்கம் பண்ணி நீங்க ரொம்ப நாள் விட்டு பண்ணிங்கிறேன். COVID-19 நாங்கெல்லாம் ஒன்னா இருக்கோம். அப்போ இந்த வார்த்தையை ஒரு அடி எடுத்த இப்ப எடுத்துங்க பாருங்க. 12வது வசனம் ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்லிட்டு பாருங்க. நீ தாவீதினிடத்தில் போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன். தாவீது 3 விஷயத்தை உன் முன்னால நான் வைக்க போறேன். என்னன்னு சொல்றாரு பாருங்க. அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள். அதுல ஒரு விஷயத்தை நீ இப்ப என்ன பண்ணணும், சூஸ் பண்ணியோ. அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஆசீர்வாதத்தை கேட்டிருக்கீங்க. இப்ப 3 தண்டனைய முன்னால வச்சு கேட்கிறாரு. இந்த 3 தண்டனையில எந்த தண்டனை உனக்கு வேணும் சூஸ் பண்ணிக்க தாவீது என்றான். எந்த மனுஷனுமே அப்படி நடக்குமா? இதெல்லாம் அனுபவம். இந்த இடத்துல தாவீதோட அனுபவத்தை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். 3 தண்டனை நான் உனக்கு முன்னால வைக்கிறேன். இந்த 3 தண்டனையில உனக்கு எந்த தண்டனை வேணும், ஆண்டவர் யாருன்னு உங்களுக்கு நான் காட்டினுக்கிறேன். இதெல்லாம் ஆண்டவரோட கேரக்டர். அவர் யார நேசிக்கிறாரோ இப்படி எல்லாம் நடந்துக்குவாரு. இதெல்லாம் காடோட கேரக்டர். அன்பானவரு அப்படியெல்லாம் பண்ண மாட்டாருன்னு நினைச்சிருந்தீனா தெரிஞ்சுக்கோ. இப்ப காட்டுறேன் 3 கேரக்டர், 3 ஆப்ஷன் கொடுக்குறேன். என்னென்ன ஆப்ஷன் பாருங்க. அப்படியே காத் தாவீதினிடத்தில் வந்து, தாவீது கிட்ட வரான் காத். அவனை நோக்கி உம்முடைய தேசத்திலே 7 வருஷம் பஞ்சம் வர வேண்டுமோ? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 7 வருஷம் பஞ்சம் வரணுமா, அல்லது 3 மாதம் உம்முடைய சத்துருக்கள் உம்மை பின்தொடர 3 மாசம் சத்துருவும் பின்னால தொடரணுமா, நீர் அவர்களுக்கு முன்பாக ஓடி போக வேண்டுமோ? 3வது அவருக்கு முன்னால நீங்க ஓடி போகணுமா? பாருங்க அப்படியே படிங்க. அல்லது உம்முடைய தேசத்திலே 3 நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமோ? 3 ஆப்ஷன் கொடுத்தாரு. கொள்ளை நோயா, சத்ரு உன்னை பின்னால தொடரணுமா, இல்ல சொல்றாரு பஞ்சம் வேணுமா? 3 ஆப்ஷன் கொடுத்துக்கிறாரு. இப்ப தாவீது என்ன நினைச்சிருக்கோம், இப்பதான் தண்டனைன்னு ஒரு விஷயம் இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் நம்ம எப்படி வாழ்ந்துருக்கிறோம்னா, பெரிய பெரிய தப்புங்களை பண்ணிட்டு ஈஸியா என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே நான் பண்ணது தப்புன்னு சொல்லி எஸ்கேப் ஆற ஆளுங்களாங்கிறாங்க. தண்டனை இருக்கிறது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. தண்டனைன்னு ஒரு விஷயம் கண்டிப்பா ஒரு மனுஷனோட வாழ்க்கையில இருக்குது. தண்டனை இல்லாம இல்ல. இந்த தண்டனையை தான் ஏசப்பா நமக்காக சிலுவையில வாங்கினாரு. அந்த உணர்த்துதல் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா பரவாயில்ல. உண்மையிலே நம்ம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும் போது நீ பண்ண எந்த தப்பையும் இயேசு சிலுவையில நீ ஆணி அச்ச மாதிரி அதான் உண்மை. அப்போ 3 ஆப்ஷன் கொடுத்துட்டாரு. இப்ப தாவீது பாருங்க 14வது வசனம் என்ன பண்றான் பாருங்க. அப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி, தாவீது சொல்றான் கர்த்தரை பார்த்து,
கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன். நான் பயங்கரமான பிரச்சனையில மாட்டீங்க ஆண்டவரே. இப்போது நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக. நான் உங்க கையிலேயே விழுந்துடுறேன். இந்த 3 ஆப்ஷன் எல்லாம் எனக்கு வேணாம். நான் உங்க கையில விழுந்துடுறேன். நீங்க என்ன பண்ணிக்கோங்க. நான் பண்ணது தப்பு. I fall into your hands. உங்க கையில நான் விழுந்துடுறேன். உங்க கையில நான் விழுந்துடுறேன். நீங்க என்ன பண்ணுமோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு தண்டனைன்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா தண்டனை தான் அவர் எடுத்துக்கினாரு. நம்மளுக்கு ஈஸியா அவரோட ரத்தம். நான் தப்பு பண்ணிட்டேன். இயேசு சொன்னாரு மன்னிப்பு, ரத்தத்திலாத மன்னிப்பு. ரத்தம் எஸ்கேப் ஆகுறது மட்டும்தான். அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது, கரெக்டா வாழணும். திரும்பி அந்த தப்பை பண்ணக்கூடாதுன்னா பரிசுத்த ஆவியானவர் வேணும். தப்பை பண்ணிட்டு எஸ்கேப் ஆகுறதுக்கு லைசன்ஸ் அவரோட ரத்தம். கழுவிட்டேன்னா திருப்பி அந்த பாவத்தை நான் பண்ணக்கூடாதுன்னா ஹோலி ஸ்பிரிட் வேணும். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கணும். இப்ப நான் உங்க கையில விழுந்துறேன் ஆண்டவரே. ஆண்டவர் ஏத்துக்கலி, ஆண்டவரோட மனசு இறங்கல, மாறல ஆண்டவர். பாருங்க என்ன சொல்ற அடுத்த வருஷம். அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்றான். நான் மனுஷ கையில உள்ள, நீங்க இரக்கமுள்ள கடவுள், உங்க கையில நான் விழுந்துறேன். நீங்க என்னன்னா பண்ணிக்கோங்கன்னு விழுந்துட்டான். ஆனாலும் ஆண்டவர் விட்டாரா? இல்ல. பாருங்க, அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலிலே அன்று காலமே தொடங்கி என்ன பண்றார்? அந்த 3 ஆப்ஷன்ல அவரே ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணினார். எந்த ஆப்ஷன்? 3வது ஆப்ஷன். அது என்னது பாருங்க. குறித்த காலம் வரைக்கும் கொள்ளை நோயை வர பண்ணிட்டாரு. தாவீது பண்ண தப்பு எவ்வளவு பெருசுனா, இஸ்ரேல் ஜனங்களை, எந்த ஜனங்களை அவன் எண்ணிக்கை வச்சானோ, எந்த ஜனங்களை அவன் எண்ணினானோ அதே ஜனங்களை கொள்ளை நோயை அனுப்பி அந்த பேரை, எவ்வளவு பேரை? 70,000, 70,000 பேர் கொரோனா வைரஸ்ல கூட ஒரு நாள்ல, ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் 1,00,000 பேர் எல்லாம் போனான். அதுவும் தெரியல. ஆனா 70,000 பேரு ஒரே ஒரு கொள்ளை நோயில அவுட். இப்ப நீங்க யோசித்து பாருங்க, தாவீது பண்ண தப்புக்கு இந்த 70,000 பேர் என்ன பண்ணாங்க? அதே மாதிரி தான் நீ பண்ண தப்புக்கு இயேசு சாமி உயிரை விட்டாரு. சிலுவையில தொங்கினாரு. இத புரிஞ்சுக்கினா உண்மையான மன்னிப்பு கேட்குவார். இல்லன்னா அவனுக்கு ஒரு டைம் பாஸ் தான். தப்பு பண்றதும் மன்னிப்பு கேட்கறது, தப்பு பண்றதும் மன்னிப்பு கேட்கறது, அப்படிதான் நம்ம வாழ்க்கை இருக்கும். உண்மையிலே மனம் திரும்புதல் இல்ல. 70,000 பேர் செத்துட்டாங்க. தாவீதோட கண்ணு பார்த்துருக்குது. தேவ தூதன் பட்டயத்தை வீசின்கிறான். பாருங்க அடுத்த வசனம், 16வது வசனம். தேவதூதன் எருசலேமை அழிக்க தன் கையை அதின் மேல் நீட்டின போது கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டார். ஜனங்களை சங்காரிக்கிற தூதனை நோக்கி, போதும், இப்போது உன் கையை நிறுத்து என்றார். ஆண்டவரே மனசு நிறுத்தி போதும் நிக்க வச்சிருந்தேன். தாவீது என்ன நம்புறோம்? அடுத்த வசனம். அந்த வேளையிலே கர்த்தருடைய தூதன் எபூசியனாகிய அர்வனாவின் போராடுகிற களத்திற்கு நேரே இருந்தான். ஜனத்தை உபாதிக்கிற தூதனை தாவீது கண்ட போது பார்த்தான அவன் கர்த்தரை நோக்கி, இப்போ பேசுறான். இப்போ அவனுக்கு புரியுது. அப்பவே கேட்டு மனசுல சமாதானம் இல்லைன்றதுக்காக இப்ப கேக்குறது உண்மையான மன்னிப்பு. என்ன கேக்குறான் பாருங்க. அவன் கர்த்தரை நோக்கி, இதோ நான் தான் பாவம் செய்தேன். இப்ப சொன்ன நான் தான் கையை இப்படி நீட்டிதான். அப்பவே கேட்டு மனசுல சமாதானம் இல்லை. இப்ப நான் தான் பாருங்க, நான் தான் அக்கிரமம் பண்ணினேன். நான் தான் அக்கிரமம் பண்ணேன். இந்த ஆடுகள் என்ன செய்தது? இந்த ஆடுகள் என்ன பண்ணுச்சு? உம்முடைய கை எனக்கும். இப்ப சொல்றான் கேட்டீங்களா? அப்பவே இத சொல்ல, உன் கை என் மேல, என் தகப்பன் வீட்டுக்கும் விரோதமா இருப்பதாக என்று விண்ணப்பம் பண்ணினான். என் வீட்டு மேல வரட்டும், என் வீட்டு பசங்க மேல வரட்டும், ஆனா இந்த ஜனங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட என்ன பண்றான் கேட்கிறான். இப்ப ஆண்டவர் புரிஞ்சுக்கிறாங்க, உண்மையிலேயே மன்னிப்பு கேட்டுட்டான். அதனாலதான் பாருங்க, சில பிரச்சனைய சில டைம்ல மாறுது இல்ல. ஏன்னா உண்மையான மன்னிப்பு இருக்கணும், உண்மையான மனம் திரும்புதல் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு.
நம்ம வார்த்தைய நம்ம சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி யூஸ் பண்ணி கூடாது. தேவ ஆவியானவரை யூஸ் பண்ணணும். அவர் சொல்லுவாரு என்ன வார்த்தை நம்ம யூஸ் பண்ணணும். இனி இந்த பைபிள் ஃபுல்லா வார்த்தை தான். அத நம்ம நம்ம சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா தேவ ஆவியானவர் அதை பேசும்போது வேற மாதிரி இருக்கும். கன்னுல புல்லட் போட்டு ஷூட் பண்றதுக்கும் சும்மா புல்லட்டை தூக்கி அடிக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. புல்லட்டை நான் லோட் பண்ணி அடிச்சேனாக்கா அது பயங்கர பாஸ்டா அடிக்கும். சும்மா ஒரு புல்லட்டை எங்க தூக்கி வீசினா யாருக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அப்ப சும்மா ஒரு புல்லட்டா இல்ல லோட் பண்ணி ஷூட் பண்ணாரு. ஆண்டவர் ஷூட் பண்ணாருன்னா கரெக்டா நம்ம ஹார்ட்டுக்கு அடிக்குவார். இத்தான் தேவ ஆவியானவர். அப்ப ஆவியானவர் உணர்த்திட்டாரு. இப்ப வழி காட்டுறாரு. எப்படி என்ன நடக்குது பாருங்க. இப்ப தாவீது இமிடியேட்டா ஆண்டவர் சொல்ற பாருங்க. காத் அதே காத் பேசுறான். 18வது வசனம். அன்றைய தினம் காத் என்பவன் தாவீதின் இடத்தில் வந்து அவனை நோக்கி நீ போய் எபூசியனாகிய அர்வனாவின் காலத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும் என்றான். காதுடைய வார்த்தையின்படியே தாவீது கர்த்தர் கற்பித்த பிரகாரமாக போனான். பாருங்க, அதே மாதிரி தாவீது என்ன சொல்றான், நீ இந்த நிலத்துல தேவனுக்காக ஒரு பலிபீடம் கட்டு, அதான் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்றான். தாவீதும் போறான், அந்த நிலத்தோட ஓனர் கிட்ட போறான், போய் கேட்கிறான், இந்த நிலத்தை எனக்கு கொடுத்துரு, ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு இங்க நான் அவருக்காக ஒரு பலிபீடத்தை கட்டணும், என்ன அது எவ்வளவு விலகுதோ நான் கொடுத்துறேன். ஆனா நிலத்தோட ஓனர் தாவீதோட அவங்க நல்ல பாட்டும் இருந்துச்சு. பாருங்க, நம்ம எல்லாருக்குமே குட் சைடுன்னு ஒண்ணு இருக்குது, பேட் சைடுன்னு ஒண்ணு இருக்குது. இந்த குட் சைட பாக்குற ஜனங்க, நல்ல எண்ணத்தை பாக்குறவங்க தான் நம்மள பாராட்டுறவங்க, நம்ம நல்லா நீங்க வந்தா நல்லா இருக்கும்னு சொல்றோம். இதெல்லாம் அந்த குட் சைட பாக்குற ஜனங்க. பேட் சைட பாக்குறவங்க யாரு? நம்ம கூட இருக்கிறவங்க, நம்மள சுத்தி இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் நம்ம பேட் சைட பாக்குறாங்க. இப்ப இவனோட குட் சைட பார்த்து அருணா என்ன சொல்றான், தாவீது ராஜாவே நான் உங்களுக்கு ஃப்ரீயாவே கொடுத்துறேன். என்ன பண்றான், இந்த நிலம் தானே உங்களுக்கு வேணும், நான் என்ன பண்றேன் உங்களுக்கு, நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கோங்க. பாருங்க 22வது வசனம் என்ன சொல்லுது. அர்வனா தாவீதை பார்த்து, ராஜாவாகிய என் ஆண்டவன் இதை வாங்கிக் கொண்டு தம்முடைய பார்வைக்கு நலமானபடி பலியிடுவாராக. இதோ தகன பலிக்கு மாடுகளும் விறகுக்கு போராடுகிற உருளைகளும் மாடுகளின் நுகத்தடைகளும் இங்கே இருக்கிறது என்று சொல்லி அர்வனா ராஜயோக்கியமாய் அவை எல்லாவற்றையும் ராஜாவுக்கு கொடுத்த பின்பு, எல்லாத்தையும் குத்துனாங்க சும்மா ஃப்ரீயா. தாவீதோட நல்ல குணம், தாவீதுக்கு ரொம்ப நல்ல மனசு. அவன் எங்கன்னா லூட் பண்ணாலும் என்ன பண்ணுவான், இஸ்ரேல் இருக்கிற ஜனங்க எல்லாருக்குமே குத்துருவான். நல்ல மனுஷன் அவனுக்கு, ஜனங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். அவன் கூட இருக்கிற ஜனங்களை அவன் விட்டு கொடுக்கல. அவன் கூட இருந்த ஜனங்கள்லாம் போராடுற ஜனங்க, கடனாளினும் காசு பிரச்சனை இருந்தனும், அவங்க எல்லாருமே அவங்களுக்கு எல்லாருக்கும் அவன் தலைவனா இருந்தான். யுத்தத்துல முன்னால நின்று போராடினான். அதனால அவன் கெட்டவன் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் பார்த்து அருணா என்ன பண்றான், இத்தனை அவங்களுக்கே குத்துறேன் தாவீது வச்சுக்கோன்னு சொல்லிட்டான். ஆனா தாவீது என்ன சொல்றான் பாருங்க, 24வது வசனம். ராஜா அர்வனாவை பார்த்து, அப்படி அல்ல, நான் இலவசமாய் வாங்கி என் தேவனாகிய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தாமல் அதை உன் கையிலே விலை கிரியமாய் வாங்குவேன் என்று சொல்லி தாவீது அந்த களத்தையும் மாடுகளையும் 50 செக்கால் நிறை வெள்ளிக்கு கொண்டான். பாத்தீங்களா, நான் காத்தாலோட அப்பா சொன்னேன், அந்த சர்ச்சில் விலை கொடுக்காம ஆண்டவருக்கு ஒண்ணும் செய்ய முடியாது. ஃப்ரீயா வந்துச்சுன்னு ஃப்ரீயா பண்ணிட்டானா? இல்ல, விலை கொடுத்தான். விலை கொடுக்கும் போதுதான் அது என்ன பண்றான், அவனுக்கு ஒரு வழி தெரியுது. அப்பதான் அது புரியும். ஃப்ரீயா வர எந்த விஷயமும் நம்ம லைஃப்ல வேல்யூ பண்ணாது. ஃப்ரீயா கொடுக்கிற எந்த விஷயத்துக்கும் நம்ம லைஃப்ல மதிப்பே இல்லை. எங்கேயோ ஒரு விதத்துல நம்ம அதுக்கு காசு கொடுத்து வாங்கும் போது தான் அதுக்கு வேல்யூ இருக்கும். காசு கொடுக்கும் போது என்ன ஆயிடுதுன்னா நம்மளுக்கு மனசு தொடும், எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் இதை வாங்கினேன், இந்த மாதிரி ஆயினுக்கிறேன். எங்க வீட்டுல அப்படிதான் எங்க வண்டி வாங்கியிருந்தாங்க. நான் அந்த வண்டியை ஓட்டுறதே இல்லை. எங்க வீட்டு சொல்லுவோம்,
எவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்கு காசு கொடுத்த வண்டி வாங்கி கொடுத்த, நீ அந்த வண்டி எடுக்கிறியானோ? இப்ப அதை யாரும் சும்மா கொடுத்துட்டு போயினா அப்படிலாம் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. இப்ப அவங்க காசு கொடுத்துனால்தான் எப்பனா அந்த வார்த்தை சொல்லுவாங்க, எவ்வளவு நாள் ஆச்சு நீ வண்டி எடுத்து அப்படின்னு கேட்குவாங்க. என்ன நீ வண்டியே ஓட்டுறது என்ன வண்டி பாரு, இப்ப எங்கேயும் அங்க ஒசூர்ல கிடைப்போம் சொல்லுவாங்க, நீ வண்டியை ஓட்டம் பண்ற. அப்போ அங்க காசு கொடுத்துக்கிறதுனால, விலை கொடுத்ததுனால என்ன ஆகுது? அவங்களுக்கு அந்த எண்ணம் வருகிறது. ஃப்ரீயா இருந்தா வருமா? வராது, கண்டிப்பா வராது. அந்த எண்ணமே வரவே வராது. இப்ப பாருங்க என்ன ஆச்சு பாருங்க. அதே மாதிரி 50 சேக்கலுக்கு வாங்கிட்டான். படிங்க நெக்ஸ்ட் வருஷம். அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி, காசு கொடுத்து பலிபீடத்தை கட்டினா, சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினான். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். இஸ்ரவேலின் மேல் இருந்த அந்த வாதையை நிறுத்தப்பட்டது. எப்போ ஒரு பலி செலுத்தப்பட்டுச்சோ அப்பதான் பாவம் எடுக்கப்பட்டுச்சு. இல்லனா தண்டனை உண்மையில வந்துடும். தண்டனைய புரிஞ்சுக்கலன்னா ஈஸியா நம்மளுக்கு கொலா தண்ணி மாதிரி இருக்குது. ஆண்டவரோட ரத்தம் இலவசமா இருக்கிறதுனால நம்மளுக்கு அதோட வேல்யூ தெரியல. உண்மையிலே தண்டனை என்ன, ஜட்ஜ்மெண்ட்னா என்ன, அவர் நியாயத்தீர்க்கிற ஆண்டவர் நம்மளுக்கு தெரியும் போதுதான் இந்த ரத்தத்தோட வேல்யூவே நம்மளுக்கு தெரியும். பழைய ஏற்பாடு நம்ம படிக்கும் போது தான் நம்மளுக்கு புரியும் தண்டனைனா என்ன. அவ்வளவு அவரை கடுமையான கடவுள் இல்ல, அதான் ஆண்டவரோட உண்மையான ரூபம். இன்னைக்கும் அவ்வளவுதான். இன்னைக்கும் ஆண்டவர் மாறல. இன்னைக்கும் அவர் தண்டிக்கிற கடவுள் தான். என்ன உண்மை அது. இன்னைக்கும் அவரால் தண்டனை கொடுக்க முடியும். நம்ம பிசாசுக்கு பயப்படுறதை விட்டு ஆண்டவருக்கு பயப்படணும். ஏன்னா அவர் கையில மாட்டிக்கிறது தான் ரொம்ப பெரிய தப்பு. பிசாசு கையில மாட்டிக்கினாலும் ஆண்டவர் விடுதலை கொடுத்துருவாரு. ஆனா ஆண்டவர்கிட்ட ஒரு மனுஷன் மாட்டிக்கினா அவன் கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு எப்ரேயர்ல போட்டு. அப்ப யாருக்கு நம்ம ரொம்ப பயப்படுறோம்? இப்போ பிசாசு பிசாசு பிசாசுன்றோம். உண்மையில யாரு இங்க பண்ணிட்டு இருக்கு? இப்போ தாவீது என்ன பண்ணா? விலை கொடுத்து பலிபீடத்தை கட்டிட்டான். என்ன பலிபீடத்தை கட்டினவன் பலி செலுத்திட்டான். பலி செலுத்தணும்னு பாவக்கரை நீங்கி போச்சு. இப்ப அதே இடத்துல சாலமன் ராஜா என்ன பண்றான்? 2 நாளாகமம் 3வது அதிகாரம் 1வது வசனம் பாருங்க என்ன சொல்லு. பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையிலே, அல்லேலூயா, ஆபிரகாமுக்கும் மோரியா மலையில தான் ஆண்டவர் சொன்னார், நான் சொல்றேன் இந்த மோரியா மலையில போய் ஈசாக்க பலி கொடுனாரு. அதே மலையில தான் இப்போ தாவீது நிலத்தை வாங்கிட்டான். அதே இடத்துலதான் சாலமன் என்ன பண்ண போறான் தெரியுங்களா? அந்த மோரியா மலையில அருணா கொடுத்த இடத்துல என்ன கட்ட போறானா? மோரியா என்னும் மலையிலே எபூசியனாகிய ஓர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட. அல்லேலூயா. என்ன சொல்லு? எந்த இடத்தை விலை கொடுத்து வாங்கணும், எந்த இடத்துல ஈசாக்க பலி கொடுக்க ஆபிரகாம் போறானோ அந்த இடத்துல தேவ ஆலயம் கட்டப்படுகிறது. அதனாலதான் சொல்றோம் சர்ச்ன்ற விஷயம் அவரோட சுய ரத்தத்தினால சம்பாதித்த சபை. ஏன் சொல்றேன்னா இயேசு அவரோட ரத்தத்தை சிந்தி வாங்கிட்டு இருக்கிறார் அந்த இடத்தை. அப்படின்னா அவர் ரத்தம் தான் என் பாவத்தை கழுவுது, என்ன தண்டனையிலிருந்து காப்பாத்தது. என் மேல விழ வேண்டிய தண்டனை எங்க அப்பா இயேசு மேல விழுந்துச்சு. அப்ப ஒரு தடவை நம்ம தப்பு பண்ணும் போதும் இயேசு அப்பா சிலுவையில தொங்குற அந்த அடையாளம் நமக்கு தெரியணும். உண்மையில நான் உணரணும், இயேசு சாமி எனக்காக அடிக்கப்பட்டிருக்கிறாரு. ஐயோ நான் இவங்க மனசு நோகடிச்சிட்டேன், அவர் எனக்காக தண்டனையை வாங்கினாரு. இந்த இடத்துலதான் சாலமன் ஆலயத்தை கட்டினான். அந்த இடத்துலதான் இயேசு சாமிய சிலுவையில அறைஞ்சான். இன்னும் கொஞ்சம் வருஷத்துல அதே மலையில தான் ஏசப்பா என்ன பண்ணிட்டாங்க? சிலுவையில அறைஞ்சாங்க. இது எல்லாமே இது ஒரு மனுஷன் எழுதுல, கடவுள் எழுது. இது எல்லாமே பைபிள்ல இருக்குது.
அப்போ நம்ம இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நான் எந்த பாவம் பண்ணாலும் அதை நான் ஈஸியா எடுத்துக்க கூடாது. அதுக்கு நான் உண்மையிலே மனம் திரும்பணும். அது சின்ன தப்பா இருக்கட்டும், பெரிய பாவமா இருக்கட்டும், எந்த விஷயமா இருக்கட்டும், I have to take it seriously. உண்மையிலே மனம் திரும்பணும். உண்மையிலே தாவீது ஆண்டவர் மனம் திரும்ப வச்சார் பாருங்க. பலி செலுத்த வச்சாரு. பலி செலுத்தினாதான் பாவம் கழுவப்படும். அப்ப நானு சும்மா ஒரு தப்பு பண்ணிட்டு மன்னிச்சிரு ஆண்டவரேன்ற பாருங்க, அதுக்கு பின்னால எவ்வளவு விஷயம் இருக்குது பாத்தீங்களா? ஆண்டவரே என்ன மன்னிச்சிரு, ரத்தம் என்ன கழுவட்டும், அதுக்கு பின்னால ஒரு சிலுவையை ஹிஸ்டரி இருக்குது. அதுக்காக தான் இயேசு பரலோகத்தை விட்டு சிலுவையை தூக்கின்னு இந்த உலகத்துல கொல்கத்தா மலையில எனக்காக எந்த தப்பும் பண்ணாம தேவ ஆட்டுக்குட்டி இந்த உலகத்தோட எல்லா பாவத்தையும் அவர் சுமந்துகிறார். அதனாலதான் விபச்சாரத்தை பிடிக்கப்பட்ட ஸ்திரியை கூட ஆண்டவர் மனுஷ அனுப்பிட்டார். ஏன்னா அவளோட பாவத்தை அந்த கொல்கத்தால தூக்க போறாரு. அங்க பாரலிசிஸ்ல இருந்தோம்னு சொல்லிட்டாரு, இனி பாவம் செய்யாது, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னார். ஏன்னா அந்த பாவத்தை அவர் எடுத்துக்கினார். அவர் தான் தேவ ஆட்டுக்குட்டி. அப்ப இன்னைக்கு நானு பாவம் செய்யும் போது தண்டனை என்கிற ஒரு விஷயம், நியாய தீர்ப்புன்ற ஒரு விஷயம் என் மைண்ட்ல எப்பவுமே இருக்கணும். பின் விளைவுகள் இருக்குது, தண்டனை ஒரு விஷயம் இருக்குது. ஆனா அந்த தண்டனையிலிருந்து இயேசு என்ன காப்பாத்திட்டாரு. அல்லேலூயா. அதான் ஏசாயா தீர்க்கதரிசி 53 போட்டுக்குது, அவர் எனக்கு சமாதானம் உண்டாக்க அவர் மேல தண்டனை வந்தது. அல்லேலூயா. எல்லா கண்களை மூடி இந்த வேலையில உண்மையான ஒரு